மரியாதைக்குரிய கபலீகரம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தம்பி தட்சன் விஜயன் அவர்களே, அருமை சகோதரர் புதுச்சட்ட மாறன் அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே மற்றும் என் அன்பிற் சிறந்த ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பெரிய டிவிகளை விட இந்த யூடியூப் அப்புறம் சின்ன டிவி, பெரிய பேர் எடுக்காமல் சின்ன டிவி இருக்க, அவங்க தான் இந்த சின்ன படத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூடியூபோடைய ரீச் மிகப்பெரிய ரீச். நீங்கள் எத்தனை பெரிய டிவியில் லட்சமாக செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்து பண்ணினாலும் படம் ஓடுறதில்ல. ஆனால் அந்த யூடியூப் ரொம்ப பெரிய மக்களோட நெருக்கமாக உள்ளது. யாரை பார்த்தாலும் யூடியூப்பில் உங்களை பார்த்தோமே பேசுனீங்களேன்னு யாரையும் நிறைய பேர் அதில் புகழ் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த யூடியூப் சகோதரர்களை நான் முதலில் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், ஒருவர் பேசும்போதே மற்றவர்கள் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்பதற்காக அட்ராக்ஷனுக்காக ஒரு தவறான தலைப்புகளை மட்டும் போட வேண்டாம். மற்ற செய்திகளை மாற்ற முடியாது, ஏன்னா அவருடைய பேச்சையே நீங்கள் போடுறீங்க. தலைப்பை மட்டும் என்ன பண்ணுறீங்க, விஜய்க்கு ஆண்மை இல்லை, கே ராஜன் தடாலடி பேச்சுன்னு. அது முழுசாக என்னன்னே தெரியாது. ஆண்மைன்னு அப்படி பேசியிருக்க மாட்டேன். அப்போது உள்ளே போனால் அது இல்லை. கமெண்ட்ஸில் எழுதுகிறான், அந்த ஆள் அப்படி பேசவே இல்லையா, நீ மட்டும் ஆண்மை இல்லைன்னு எழுத. ஏன்னா அவன் பக்கத்து இங்கே யாராளமாக பைத்தியக்காரன்னு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி தப்பாக யார் மனதையும் நான் புண்படுத்தக்கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம். உண்மை எதுவானாலும் சொல்லிடணும். அதை யாருக்கும் மறைக்கவும் கூடாது, ஒழிக்கவும் கூடாது. என் பாலிசி, உண்மையை உறக்கச் சொல்வேன், யாருக்கும் அஞ்சேன், யாரையும் கெஞ்சேன். பாரதி என்ன அந்த வறுமையிலும் என்ன பெருமையாக வாழ்ந்தானோ, அவன் இறந்த பின்றும் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் 1000 ஆண்டுக்கு மேலே வாழ்வான். அதற்கு காரணம் அவனுடைய நெஞ்சு உரன், நேர்மை திறன். அதில் கொஞ்சமாவது 1% நாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிற காலம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரை யாருக்கும் அஞ்சாது தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் திருந்த வேண்டும், வேற மனம் புண்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் திருந்த நல்லவர்களாக வாழ வேண்டும். வைத்திருக்கிற பணத்தை ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்து புகழ் பெற்று வாழ வேண்டும், புண்ணியம் பெற்று வாழ வேண்டும். ஒரு என்எஸ் கிருஷ்ணன் வாழ்ந்து காட்டினான். வறுமையிலும் வள்ளலாக வாழ்ந்தவன் என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய வழியை பின்பற்றி தான் எம்ஜிஆரே வள்ளலாக வாழ்ந்தார். ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட அந்த காலத்தில் 100 ரூபா சம்பளம் எம்ஜிஆருக்கு, மாத சம்பளம் 100 ரூபாய் எம்ஜிஆர் வாங்கினார். அவர் நாடகத்தில் நடிக்க, என்எஸ் கிருஷ்ணன் நாடக முதலாளி எம்ஜிஆரில் நடிப்பார். 100 ரூபா மாத சம்பளம். ஒரு முறை என்எஸ் கிருஷ்ணன் எல்லாத்தையும் எழுந்துட்டு அவர் ஜெயிலுக்கு போய் எம்கேடி தியாகராஜனும் என்எஸ் கிருஷ்ணவும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. மீண்டும் வராங்க. ஜெயிலிருந்து தண்டனை முடிஞ்சு 2 பேரும் வெளியே வந்தபோது ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. எம்கேடி தியாகராஜ பாவதர் என்பவர் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு யாரும் அவர் காலை கூட தொட முடியாது. அழகிலும் சரி, அந்த பாடலிலும் சரி, யாருமே கிடையாது அப்படி. ஆனால் அவர் ஒரு குதிரையில், வெள்ளை குதிரை வச்சிருப்பாராம். அவர் திருச்சியில் குதிரையில் போனால் உள்ள இருக்க லேடிஸ் எல்லாம் ஓடி வந்துருமா அவரை பார்க்க. அவ்வளோ பெரிய அழகனா. அவரும் என்எஸ்கேவும் அவரை வள்ளல் தன்மை இல்லை, ஆனால் என்எஸ்கே வள்ளல். 2 பேரும் ஜெயிலில் இருந்து வந்து படம் எடுக்கிறாங்க. இருக்கிற பணத்தை வச்சு படம் எடுக்கிறாங்க. படம் லாஸ் ஆயிடுது. அதோட வறுமையின் கோட்டுக்கு போயிட்டாங்க. என்னே தியாகராஜ எம்கேடி தியாகராஜர் பேரை நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற நல்லவர்களே, நீங்கள்லாம் கொஞ்சம் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ இருக்கிற பளபளப்பாக இருக்கிறவன் மட்டும் வாழ்ந்துடாதீங்க, ஏழைகளை ஏமாத்திராதீங்க.
உங்களுக்கு அவங்க கொடுக்கிற பணம் எல்லாம் ஏழைகள் பணம். நீங்க வைத்திருக்கிற இப்போ கோடி கோடி எல்லாம் ஏழைகள் கொடுக்கிற பணம். சரி, 300 கோடியில படம் எடுக்கிறீங்க, அதுல நீங்க எத்தனையோ கோடி சம்பளம், பெரிய கோடி வாங்குறீங்க. பட் இந்த 300 கோடி எங்க இருந்து எடுக்கணும்? ப்ரொடியூசர், தியேட்டர்காரன், டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருந்து எடுக்கணும்? தியேட்டர்ல டிக்கெட் விட்டு தான் எடுக்கணும். 1000 ரூபாய், 500 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் யார் பணம்? இன்னைக்கு மக்கள் அவ்வளவு வசதியா வாழுகிறாங்களா? அப்போ நீ வாங்குற அத்தனை கோடியும் இந்த ஏழை கொடுக்கிற பணம். அந்த ஏழை ரசிகனும் மதிக்க மாட்டீங்க. அவனுக்கு எம்ஜிஆர் வள்ளல் பெருமான் வாழ்ந்தானே, கடைசி காலம் வரைக்கும் வள்ளலாக வாழ்ந்தானே, அவன் வழியை பின்பற்றுங்கள் சொல்றேன். அதை கேட்க மாட்டான். அவங்க நம்ம மேல கோபம். நம்ம என்ன பண்றது? நல்லவளா வாழ, யாரும் கெட்டு போன்னு சொல்லல. கெட்ட குணம் இருந்தால் விட்டு விடுங்கள், அதை ஒத்தி வையுங்கள். நல்லவர்களாக வாழுங்கள், வள்ளலாக வாழுங்கள். இந்த காலம் உங்களை வாழ்த்தும். அந்த புண்ணியம் உங்க குழந்தைகளுக்கு போய் சேரும். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரையும் திட்டல. அதனால இன்னைக்கு தம்பி கபலீகரம், கபலீகரம் என்பது கொள்ளையடிப்பதற்கு சமம். அடுத்தவன் பொருளை கபலீகரம் செய்வது, தனதாக்கி கொள்வது, மோசடியால், தில்லுமுள்ளுகளால், பொய்யால், புரட்டால், வஞ்சனையால் அடுத்தவன் சொத்தை தான் கபலீகரம் செய்து கொள்வது. உழைத்து சம்பாதித்தவன் பொருளே நிற்க மாட்டேங்கிறது. நீ வஞ்சனையால் மோசம் செய்து சம்பாதிச்ச பணம் எப்படி உனக்கு நிற்கும்? அதில் இது ஒரு நல்ல கான்செப்ட் நடந்தது. வடநாட்டிலே லாரியில் சரக்கு ஏற்றிட்டு வர்ற மாதிரி வர்றானுங்க, இப்போ குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் 3 விதமான திருட்டு இருந்ததுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 விதமாக இருந்தது. அதாவது வீட்டில் வந்து பெரியவங்க, பாயா பாட்டி யாராவது தனியாக இருக்கும்போது தண்ணி கேட்குற மாதிரி வர்றது, விலாசம் அட்ரஸ் கேட்குற மாதிரி வர்றது, அப்படியே கதவை பூட்டிட்டு உள்ளே அவங்கள கட்டி போட்டு அந்த நகையை திருடிட்டு போகிறது. அது அடிக்க மாட்டானுங்க, அவன் தமிழ்நாட்டு திருடன். அது புதுசாக திருட, படித்த திருடன். சிலர் கத்தியில் கிழிச்சிருது, அடிக்கிறது, லேசா, பெரிய துன்பம் தருவதில்லை. அப்போ பொருளை கொள்ளையடிச்சிட்டு போகிறது, அது 2வது வகை. 3வது வகை அடித்து சித்திரவதை செய்தே பெரும் கொள்ளையடித்து இரத்தக்களரையாக்கி கொள்ளையடிக்க காலம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே திடீரென தோன்றியது. எங்க பார்த்தாலும் கும்மிடி பூண்டியில் ஒரு எம்எல்ஏ சுந்தரம் நினைக்கிற மந்திரியா கூட இருந்தார். தனியா வீடுகள், பங்களா வீடு இருந்தா இந்த லாரியில் வரும்போது அதை நோட்டை எடுத்து போறானுங்க. காய்கறி வியாபாரி மாதிரி வருவானுங்க. ஒரு 10 நாள் நோட்டை இட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் நைட்டில் வந்து அடித்து நொறுக்கி ரத்தக்களை எடுத்த உடனே வெட்டு தான். அப்போ தான் அவர் மாண்டு போனார். நிறைய பேர். அது வடநாட்டு கொள்ளையர்கள். வடநாட்டு கொள்ளையர்கள் தான் இந்த அக்கிரமத்த கொடூரமான செயலை, இரக்கமற்ற செயலை செய்தார்கள். அதை நம்ம தமிழ்நாடு போலீஸ் வெரி இன்டெலிஜென்ட், அற்புதமான போலீஸ், அற்புதமாக கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிச்சாங்க. இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி தண்டிச்சாங்க. அந்த அதில் ஒரு கதை, தீரன், ஒரு கார்த்திக் நடித்த ஒரு படம், நல்ல படம், அது கூட அந்த மாதிரி தான். இது வேற விதமான கதை, பல விதமாக திருநன். அதில் இந்த தம்பி தயாரிப்பாளம், டைரக்டருமான தம்பி டைரக்டர், கதாநாயகன் தட்சன் விஜயன் சொன்னார். நல்லா இருந்தது கதை, நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லர், டீசர் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெச்சூரிட்டி இருந்தது, ஒன்றும் தப்பு இல்லை. மெச்சூரிட்டி இருந்த ஒரு பட்ஜெட் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அது தரமாக இருந்தது. இதை நம்முடைய மாறன் தம்பி சொன்னதை போல எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? இப்போ இருக்கிற நம்முடைய அமைப்புகள் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு துணையாக இருக்கிறாங்கன்னா இல்லை. நீங்கள் வர்ற பஞ்சாயத்து பூரா பாருங்க, சங்கங்களில் எல்லாம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு தான் பஞ்சாயத்து வரும். அவங்களும் ராத்திரி பகலாக கண் விழிச்சுக்கிட்டு அதை பாடுபடுவாங்க. ஒரு சின்ன ப்ரொடியூசர் பஞ்சாயத்துக்களை அவ்வளோ வேகமாக எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்கள் தனித்திறனால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். யாருடைய ஒத்துழைப்பும் சினிமாவில்
இருக்காங்க சில நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், உழைக்கிறதுக்கு உதவுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போங்க. ஓடிடி ஏதாவது தளம் கிடைத்தால் அதை வித்துற பாருங்க. நல்லா இருக்கு, ஒன்றும் படத்தை தப்பாக சொல்லவே முடியாது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. அதனால் சின்ன படங்கள் வரணுங்க, சின்ன படங்கள் வாழணுங்க. சின்ன படம் தம்பி, லைட்மேனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க? லைட்மேன் ஒர்க் பண்ணாங்களா? லைட்மேன் பெப்சி தொழிலாளர்கள் ஞாபகம் இருக்கா? லைட்மேனா? ஒரு லைட்மேனுக்கா? ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? 750 1000 இருந்தது. அதுதான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒப்பந்தம் போடலை. ஒப்பந்தம் போட்டால் அது 750 1000க்குள்ளே தான் இருக்கும். அதனால் அவங்கவுங்க இஷ்டப்பட்டு வாங்கினா கண்ட்ரோல் இல்லைன்னா அப்படி தான் வரும். ரைட். இவர் படம் அநேகமாக 75 லட்சத்துக்குள்ளே ஆயிருக்கும். ஒரு பெப்சி தொழிலாளருக்கு இது தெரியாமல் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கணும். ஒப்பந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் கொடுத்துருக்கணும். எனக்கு அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அது அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் இப்போ நான் 1000 ரூபா வச்சுக்கிறேன் தொழிலாளிக்கு. பெப்சி தொழிலாளி லைட்மேன் உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரி, இது 75 லட்சத்தில் தயாரித்த மாறன் அவர்கள் தயாரித்த படம் 1.5 கோடி இல்லை 2 கோடி வந்திருக்கலாம் சுமாரா, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கும் அந்த 1000 1500 கொடுத்துருக்கலாம். ஆனால் 300 கோடியில் தயாரிக்கிறாங்களே, 60 கோடி 70 கோடி சம்பளம் ஹீரோ வாங்குற படத்துக்கு தொழிலாளிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இதெல்லாம் புதுமுகம். ஒருவேளை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம், இல்லை இல்லாமல் நட்பு முறையில் உதவி கூட பண்ணியிருக்கலாம், ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணியிருக்கலாம். கொடுத்துருந்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் அவ்வளோதான் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்க முடியும், 5 லட்சத்துக்குள்ளே தான். ஆனால் தொழிலாளிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற சம்பளத்தை குறைக்க வேண்டாம். ப்ரொடியூசர் கவுன்சிலும் தயாரிப்பாளர் சங்கமும் என்ன ஒப்பந்தம் போடுதோ அந்த சம்பளத்தை கொடுப்போம். தொழிலாளி வயிற்றில் அடிக்க வேண்டாம். ஆனால் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிற படத்தில் வியாபாரம் உடனே ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே வர்றான், தியேட்டர் உடனே கிடைக்குது, மக்களும் நிறைவா 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கூட பார்க்க தயாரா இருக்கிறான். மக்களின் படத்தை கொள்ளையடிப்பது போல பண்றீங்களே, அந்த தொழிலாளி, அந்த படத்தில் உழைக்கிற தொழிலாளிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? இதே 75 லட்சம் மொத்த முதலீட்டில் உருவான படத்து சம்பளத்தையே அந்த படத்தும் கொடுத்தா இது என்ன நியாயம், என்ன தர்மம், என்ன நாடு இது? என்ன நாடு? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்ப எங்க தம்பி தர்ஷன் இல்ல, அவர் ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வருமா? கேரண்டியா? சந்தேகம். உங்க பணம் திருப்பி வரும். அட ஒரு 50 கோடி கம்மியா கூட வரலாம், லாஸ் ஆகலாம், இல்ல 50 கோடி கூட வரலாம், உங்க பணம் கூட வரும். ஆனால் எங்கள் வருஷத்துக்கு ஒரு 190 பட தயாரிப்பாளரின் பணம் திரும்பியே வரலையே, எங்க போகுது? பிளீஸ். அந்த பணம் எங்க போகுது? இதுக்கு ஒரு நியாயம் தர்மம் சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லையா? அது போராட யாரும் இல்லையா? ஆகவே இந்த சினிமா கத்துறவன் கத்தின்னு தான் இருக்கணும், கஷ்டப்படுறவங்க பட்டுன்னு தான் இருக்கணும். சினிமாவத்தை வளர்க்க வேண்டும் என்று வருகிற இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் நொந்து நூலாகி போயிட்டே தான் இருக்கணும். வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த தம்பி இந்த படம் சக்சஸ் ஆயிட்டு இந்த அமௌண்ட் போட்ட அமௌண்ட் 75 லட்சம் திரும்பி வந்து வச்சுங்க, அது 1 கோடி ஆயிடும். ரிலீஸ் பண்ணும்போது 1 கோடி இது மொத்தம் திரும்பி வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாருங்க? திரும்பி படம் தாங்க எடுப்பார். அடுத்து இந்த முதலீடு படத்தில் தாங்க போடுவார். தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், ஒரு 1000 தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த நடிகர்கள், இப்ப இருக்கிற பெரிய நடிகர்கள் வாங்குற சம்பளம் திரும்பி சினிமாவுக்கு வருதா? இந்த 100 கோடியோ 300 கோடியோ 50 கோடியோ யாராவது திருப்பி போடுறாங்களா? ஒரு சூர்யா படம் எடுக்கிறார், ஒரு தனுஷ் படம் எடுக்கிறார், சில நடிகர், நம்ம எடிட்டர் மோகனுடைய மகன் ஜெயம் ரவி அவங்க மாமியார் படம் எடுக்கிறார். சில பணங்கள் நடிகர்கள் பணம் இதில் உழல்து. சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறார், உழல்து. நான் பெரிய நடிகர்கள் உங்க பணம் எல்லாம் இங்க வாங்குற பணம் எங்கேயோ போய்
சொத்து சொத்தா முடங்கி போது. அப்போ சினிமா உலகின் உங்கள் சேவை என்ன என்பதை ஒரு கேள்வியாக நான் புரிந்து கொள்வதற்காகத்தான், இது யாரும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, சினிமா எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த விவரங்களை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன், பேசினேன். இந்த கபலீகரம் படம் சின்ன படம், எளிய படம், ஆனால் இனிய படம், நல்ல படம், அது வெற்றி பெற வேண்டும். போட்ட பணம் திரும்பி வந்தால் அவருக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல படம் எடுத்தேன் என்ற திருப்தியோடு இருப்பார்கள். அடுத்து படம் ஆரம்பிப்பார்கள். ஒரு 1000 தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். இதில் இருந்த டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும். ஆக சிறுபட தயாரிப்பாளர்கள் செய்கிற சேவை, இந்த தமிழ் சினிமாவுக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சேவை செய்கிறார்கள். சினிமாவை உண்மையாக வளர்ப்பவர்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் என்பதை சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மீண்டும் தன்னுடைய முதலீட்டை பெற வேண்டும். இந்த கதாநாயகனும் டைரக்டரும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். மக்கள் இதை பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.